ஆபீஸ்ல வேலை செய்யும் பொழுது சர்ச்சுக்கு வந்தா நல்லா தான் பிரதர், நாங்க குதிக்கிறோம், ஆடுறோம், ஜெபம் பண்றோம், இது பண்றோம், அது பண்றோம், எல்லாம் நல்லதுதான். ஆபீஸ்ல என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியுமா? எடுத்து வாசிங்க தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன்னுடைய இருதயத்தில் என்ன செஞ்சான்? நல்லா சொல்லுங்க, பக்கத்துல கையப்பிடிங்க. இவன் ஒரு இவன் என்ன சார் செஞ்சான்? ஏதாச்சும் விளங்குதா? பக்கத்துல கையப்பிடி சொல்லு. சார், மேடம், அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் எடுத்தான்? என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன். சார், நாங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். அங்க பப்புக்கு கூப்பிடுவாங்க சார், அங்க சரக்கு அடிக்க கூப்பிடுவாங்க சார், அங்க பிள்ளைங்களோட ஜாலியா கைப்பட்டு போகணும் தான் சார், நாங்க அங்க போகணும் தான் சார். இதெல்லாம் போகலன்னா என்னைய பார்த்து சிரிப்பாங்க சார் என் ஆபீசரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நீ போனேனா அங்கே நீ அந்தர்பல்ட்டி அடிவியான். நான் சொல்றது விளங்குதா? உலகத்தான் செய்வான், ஆனா உலகத்தான் தான். ஆனா இவனுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம்? யோபு சொல்றான், கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை எப்படியாக இதா இருக்க முடியும் சொல்ற அந்த உடன்படிக்கை இவன் பிடித்துக் கொண்டவனாய் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாக he has taken the decision in the heart. இன்னைக்கு பக்கத்துல கையப்பிடி. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? இனி என்னை காத்துக்கொள்ள தேவ பலனை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அவன் சரக்கடிக்கு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், பப்பு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். என்ன நீ என்ன பிள்ளையா இருக்கிற, அப்படியே ஜாலியா சினிமா பார்க்க ஜாலியா போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் ஏசப்பாவோட பிள்ளை. ஹலோ,